இந்த வீடியோல நம்ம பார்க்க போற செஷன் அரே. ஸோ அரேன்றது நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப். இதுல வந்து ரெண்டு இருக்குது, சிங்கிள் அண்ட் மல்டி டைமென்ஷனல் அரே. ஃபர்ஸ்ட் சிங்கிள் டைமென்ஷனல் அரே பார்க்க போறோம். சிங்கிள் டைமென்ஷனல் அரே வந்து எதுக்காக, இப்ப நார்மலா அரே எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னா, இப்போ எனக்கு நான் ஒரு வேரியபிள் டெக்ளேர் பண்ண போறேன். int a equal to 10 ஒரு வேரியபிள் டெக்ளேர் பண்றேன். இப்போ எனக்கு 100 வேல்யூஸ் வந்து எனக்கு வேணும் அப்படின்னா எனக்கு 100 வேரியபிள் டெக்ளேர் பண்ணா 100 வேல்யூஸ் கொடுக்க முடியும். ஸோ எத்தனை டைம் இப்போ எனக்கு 1000 அந்த மாதிரி கிரியேட் பண்ணிட்டே போயிட்டு இருக்க முடியாது. எனக்கு ஒரு வேரியபிள் வச்சு எவ்வளவு வேல்யூஸ்னாலும் அதை அலோகேட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி வேணும்னா அந்த பர்பஸ்க்காக தான் அரே கான்செப்ட். ஃபர்ஸ்ட் வந்து அரேல இப்ப எப்படி வந்து அரே டிக்ளேர் பண்ணலாம்ன்றத நம்ம பார்க்கலாம். அரேன்றது நமக்கு டேட்டா டைப், பட் நம்ம வந்து அரேன்னு கீவேர்ட் யூஸ் பண்ணி நம்மளால அரே கிரியேட் பண்ண முடியாது. அதுக்கு வந்து செட் பிராக்கெட் தான் அரேக்குரிய சிம்பிள். ஸோ செட் பிராக்கெட் போட்டுட்டேன்னா அது கன்சிடர் பண்ணிக்கணும். இதுக்குள்ள வந்துட்டு நம்ம எலமெண்ட்ஸ் கொடுத்துக்கலாம் அப்படின்னு. இப்போ எனக்கு ஒரு 3 வேல்யூஸ் கொடுக்கணும்னா, இப்போ 5, 10, 6 இந்த மாதிரி 3 வேல்யூஸ் கொடுக்குறேன். இப்படி 3 வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். இப்போ எனக்கு என்னாச்சு, ஒரே ஒரு வேரியபிள் ஏற்ற ஒரு வேரியபிள்குள்ள 3 வேல்யூஸ் ஸ்டோர் ஆயிருக்கு. இது எப்படி நான் அக்சஸ் பண்றது அப்படின்னா, அரேல அதோட இண்டெக்ஸ் வந்து ஸ்டார்ட் வித் 0. இப்போ இங்க 5ன்னு இருக்குது. 5ன்றது எனக்கு இப்போ ஒரு 10 பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா அதோட இண்டெக்ஸ் வேல்யூ என்னவா இருக்குன்னா 1. எப்படி சொல்றாங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ அரேல நான் ஃபர்ஸ்ட் ஒரு வேல்யூ கொடுக்குறேன்னா அது 0வா தான் எடுத்துக்கும். 5 வேல்யூ வந்து 0, 10 வந்து 1, 6 வந்து 2. இதுக்கப்புறம் நான் எவ்வளவு வேல்யூஸ் கொடுத்தாலும் இந்த ஆர்டர் படி தான் போகும். 2, 3, 4 இந்த மாதிரி ஒரு ஆர்டர்ல தான் போகும். இப்போ எனக்கு வந்து என்ன ஆகணும்னா, இப்போ 6 எனக்கு பிரிண்ட் ஆகணும்னா அதோட இண்டெக்ஸ் என்னவா இருக்கும், 2வா இருக்கும். ஓகேங்களா. இப்போ 5 வந்து 0, 10 வந்து 1, அப்போ 6ஓட இண்டெக்ஸ் வந்து 2. இப்போ சிஸ்டம் அவுட் டாட் பிரிண்ட் லைன் கொடுத்துட்டு எப்படி அதை எடுத்துக்கணும்னா, அதோட அரேயோட நேம் செட் பிராக்கெட் குள்ள அந்த இண்டெக்ஸ் 6ஓட இண்டெக்ஸ் என்ன 2. ஸோ 2 கொடுத்துட்டு இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ 6ன்னு நமக்கு பிரிண்ட் ஆகி கிடைக்கும். இந்த மாதிரி தான் நம்ம அக்சஸ் பண்ணுவோம். அதோட வேல்யூஸ் கெட் பண்ணணும்னா a(2). அப்போ செகண்ட் எலிமெண்ட் என்னவோ அதை எடுத்துட்டு வந்து பார்த்தோம். இது ஒரு மெத்தட். ஓகேங்களா. அரே டெக்ளரேஷன்ல இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் இருக்கு. இப்போ நான் எனக்கு என்ன பண்ண போறேன்னா, a(2)ல 8 நான் அலோகேட் பண்ண போறேன். அப்ப என்ன ஆகும்னா, இதை அப்டேட் பண்ணும். 6 எடுத்து விட்டுட்டு 8 போய் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ. இப்ப a(2) நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். நமக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி அப்டேட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் அனதர் டெக்ளரேஷன் பார்க்கலாம். இன்னொரு மாதிரி நம்ம வந்து டெக்ளேர் பண்ணிக்கலாம். இது ஒரு மெத்தட், இன்னொரு மெத்தட் இருக்கு. நியூ இன்ட் ஆஃப் எரர் காட்டுது. ஓகே, இந்த 5 எடுத்துட்டு நம்ம இந்த செட் பிராக்கெட்ல தான் போகணும். அதுதான் வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி. இன்னொரு டெக்ளரேஷன் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ 3 வேல்யூஸ் நான் அலோகேட் பண்ண போறேன் அப்படின்னா என்ன பண்ண போறேன்னா, இன்னொரு டெக்ளரேஷனுக்கு ஃபர்ஸ்டே நான் கொடுத்துட்டேன், நான் 3 வேல்யூஸ் தான் அலோகேட் பண்ண போறேன்ட்டு. இந்த மாதிரி நான் டைரக்டா இண்டெக்ஸ் கொடுத்து இந்த இண்டெக்ஸ்ல போயிட்டு இந்த வேல்யூ தான் ஸ்டோர் ஆகணும்ன்றத நான் என்னால சொல்ல முடியும். ஸோ இதுதான் இன்னொரு டெக்ளரேஷன்.
நியூ இன்ட் போட்டிருக்கேன்னா என்னோட அரேவோட டேட்டா டைப் வந்து இன்ட்ன்றனால நான் இன்ட் போட்டிருக்கேன். இன்கேஸ் நீங்க ஃப்ளோட் ஆர் ஸ்ட்ரிங் யூஸ் பண்றீங்கன்னா நீங்க நியூ இன்ட்க்கு பதிலா நியூ ஸ்ட்ரிங்னு போட்டுக்கணும். இப்போ a of 2 எனக்கு வந்து 3 வேல்யூஸ் அலோகேட் ஆகிடுச்சு. a of 2ல என்ன இருக்குன்றது செக் பண்ணிக்கலாம். a of 2ல நம்ம 8 தான் வந்து அலோகேட் பண்ணிருக்கோம். ஸோ ரிசல்ட் 8 கிடைக்கும். இப்போ எனக்கு நான் வந்து லென்த் என்ன கொடுத்துருக்கேன் 3 தான் கொடுத்துருக்கேன். இன்கேஸ் நான் வந்து டெக்ளரேஷன் பண்ணும்போது a ஆஃப் இப்போ 3 கொடுத்துட்டு ஒரு வேல்யூ கொடுக்குறேன். பட் நம்ம லென்த் வந்து எவ்வளவுதான் கொடுத்துருக்கோம் 3 தான் கொடுத்துருக்கோம். இது ரன் டைம் எரரா வந்துடும். அதே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷன். இந்த எக்ஸெப்ஷன் அப்படின்னு ஏன் அப்படின்னா நான் இண்டெக்ஸ் வந்து 3 தான் கொடுத்துருக்கேன். அதுக்கு மேல அலோகேட் பண்ணா நீங்க அவுட் ஆஃப் பவுண்ட் இந்த மாதிரி ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கீங்கன்றது ரன் டைம் எரரா காட்டிடும். ஸோ இவ்வளோ இண்டெக்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அதுக்குள்ள மட்டும்தான் நம்ம என்னால வேல்யூஸ் கொடுக்க முடியும். ஓகே, இப்போ இது அனதர் டெக்ளரேஷன். இப்போ எனக்கு என்ன பண்ணணும்னா ரன் டைம்ல வேல்யூஸ் வாங்கணும். எனக்கு யூசர் கிட்ட இருந்து வேல்யூஸ் வாங்கி அதை வந்து ஏன்ற ஒரு வேரியபிள்ல போயிட்டு ஸ்டோர் பண்ணணும். அப்படின்ற பர்பஸ்க்கு என்ன பண்ணணும்னா ஐன்ற வேரியபிள் டெக்ளேர் பண்ணிக்கிறேன். இது எதுக்காகனா ஃபார் லூப்காக நான் டெக்ளேர் பண்ணிக்கிறேன். i ஈக்குவல் டு 0 நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா இண்டெக்ஸ் வந்து ஸ்டார்ட் வித் 0. அப்போ 0ல இருந்து தான் எனக்கு ஸ்டோர் ஆக ஸ்டார்ட் பண்ணணும். 0 1 3 வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா நியூ இன்ட் ஆஃப் 3 தான் லென்த் கொடுத்துருக்கேன். அதனால 3க்குள்ள வரைக்கும் எனக்கு வந்து நான் கொடுக்குற எலமெண்ட்ஸ்லாம் பிரிண்ட் ஆகிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா ஒரு ஸ்கேனர்ன்ற கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். எதுக்காக அப்படின்னா நான் கொடுக்குற வேல்யூஸ் எல்லாமே a of 0, a of 1, a of 2 வரைக்கும் தான் அலோவ் பண்ணும். ஏன் அப்படின்னா நான் இண்டெக்ஸ் வந்து 3 வரைக்கும் தான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் என்டர் நம்பருக்கு அப்புறம் நம்ம ஒரு நம்பர் கொடுப்போம். அந்த நம்பரை போய் ரீட் பண்ணி எதுல போய் ஃபர்ஸ்ட் ஸ்டோர் ஆகணும் a of 0ல. 0ன்றது எதோட வேல்யூ ஐயோட வேல்யூ. ஸோ a of I. இந்த லூப் எது வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா 2 வர வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணும் 0ல போயிட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கும். நெக்ஸ்ட் இன்க்ரிமெண்ட் ஆயிட்டு 1 ஐயோட வேல்யூ 1 ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். தென் a of 1ல போயிட்டு நான் கொடுக்குற நெக்ஸ்ட் வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கும். அதே மாதிரி 2ல போயிட்டு a of 2ல நெக்ஸ்ட் வேல்யூ ஸ்டோர் ஆகி இருக்கும். ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி 3 வேல்யூஸ் தான் அலோவ் பண்ணுது. ஏன்னா லூப் வந்து i less than 3, 0 டைம் 1, ஃபர்ஸ்ட் டைம் 2 டைம். ஸோ 3 டைம்ஸ் எனக்கு அலோவ் பண்ணுது. இப்போ எனக்கு என்டர் நம்பர் கேக்குது. எனக்கு நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 இந்த மாதிரி வரணும்னா i plus 1. ஏன் அப்படின்னா ஐயோட வேல்யூ 0, 0 plus 1னா 1. ஸோ என்டர் நம்பர் 1, அதே மாதிரி என்டர் நம்பர் 2 கேட்கும். பாருங்க, இந்த மாதிரி வர்றதுக்காக நம்ம i plus 1 இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம்.
ஓகே, நெக்ஸ்ட் வந்து நான் கொடுத்திருக்கிற வேல்யூவை ஃபெச் பண்ணி காட்டணும். எனக்கு நான் என்ன கொடுத்திருக்கேனோ அந்த வேல்யூஸை மறுபடியும் நான் டிஸ்ப்ளே பண்ணி பார்க்கணும் அப்படின்னா சேம் லூப் தான். ஏன்னா ஜீரோஸ்ல இருக்கிறது தான் டிஸ்ப்ளே ஆகணும், ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது டிஸ்ப்ளே ஆகணும், டூல இருக்கிறது டிஸ்ப்ளே ஆகணும். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், ஆல்ரெடி ரீட் பண்ணி வச்சுட்டேன். ரீட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், ஏ ஆஃப் ஜீரோல இருக்கிறது என்னன்றது எனக்கு காட்டணும். அப்போ ஏ ஆஃப் ஐ, ஏ ஆஃப் ஐனா ஐயோட வேல்யூ என்னது, ஜீரோ. ஜீரோல இருக்கிற எலமெண்ட் எனக்கு பிரிண்ட் ஆகி காட்டும். இன்க்ரிமெண்ட் ஆயிட்டு ஒன், ஒன்னோட வேல்யூ என்னவோ எனக்கு பிரிண்ட் பண்ணி காட்டும். அதே மாதிரி டூவோட வேல்யூ என்னவோ எனக்கு பிரிண்ட் பண்ணி காட்டும். ஸோ டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக நான் அதே வேல்யூஸ் ஆல் அப்படின்ற மாதிரி ஒரு ஸோ அரே வேல்யூஸ் என்னன்றது நமக்கு ஃபிக்ஸ் பண்ணி காட்டுது. இதுதான் சிங்கிள் டைமென்ஷனல் அரே. சிங்கிள் டைமென்ஷனல் அரேல நம்ம எவ்வளவு கொடுத்துருக்கோமோ அதுக்கு தான் ரிசல்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் மல்டி டைமென்ஷனல் பார்க்கலாம்.